சூப்பர். ஐயோ முடியலையே. இவன் என்ன சாப்பிட்டு தொலைச்சான்? டப்ளு இப்போ நடக்கிற நிலைமையில கூட இல்லையே. எப்ப பாரு பிரச்சனையிலே இருக்கோமே. ஓ டாக்டர், நீங்க மேஜிக் பண்ணீங்களா என்ன? ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கு பேர் தான் அக்குபஞ்சர். இதுல எல்லாமே குணமாயிடும். அக்குபஞ்சரா? ரொம்ப நல்லா இருக்கே. வேலை செய்யுது. இன்னொன்னு, கவலைப்படாதடா டப்ளு, நான் எப்படியாவது உன்னை காப்பாத்திடுறேன். கடைசியா முடிச்சுட்டா. என்னாச்சு இவனுக்கு? ஒன்னும் புரியலையே. அவனும் அப்படித்தானே அந்த ஆளுக்கு குத்திக்கிட்டு இருந்தான். நான் பண்ணது இவளை இன்னும் மோசமாக்கிடுச்சு. கண்ணை முதுகுல வச்சுட்டா நடக்கிற? ஒழுங்கா பார்த்து நட. நான் கிளம்புறேன். ஏய், உனக்கு என்ன வேணும்? ஹலோ நண்பா, எனக்கு ஒரு உதவி செய்யறியா? இல்ல செய்ய முடியாது. ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. உன்கிட்ட இருக்கிற அந்த ஊசியில எனக்கு ஒரு 2 கொடுக்கறியா? உன்கிட்ட இருக்க 2 பல்ல கேட்டா உனக்கு எப்படி இருக்கும்? அப்படிதான் எனக்கும் இருக்கு. தள்ளிப்போ. எவ்வளவு சுயநலமா இருக்க கூடாது. நீ முதல்ல உன் பல்ல உடைச்சு கொடு, அதுக்கப்புறம் நான் தரேன். நானே காலையில இருந்து பட்னியா கிடக்குறேன். சரி, இப்போ எங்க போற? நான் தான் சொன்னல சாப்பிடலன்னு. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட தான் போயிட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம் இரு. நீ என் கைய பாத்தியா? இது எல்லாத்தையுமே நான் உனக்கு கொடுத்துடுறேன். ஓகே? நல்லா இருக்கா? நல்லா சாப்பிடு. இப்போவாவது உன்கிட்ட இருக்கிற ஊசி 2 எனக்கு கூட. போன தடவை தான் நான் தப்பு பண்ணிட்டேன். இதுல கொடுத்திருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் படி எல்லாத்தையும் கரெக்டா பண்ணி முடிக்கணும். கடவுளே காப்பாத்து. எங்க குத்துறது? இவன் ரொம்ப குண்டா இருக்கானே. ஏடா கூடமா குத்திட்டனா? ஆடா என்னவா போ. நான் கண்ணை மூடிட்டு குத்துறேன். ஆஹா, இவன் கண்ணு அசைஞ்சுதே. அப்படின்னா வேலை செய்யுது. அப்பனா இன்னொரு போடலாம். இங்க என்ன? நிஜமாவே வேலை செய்யுது. அப்படின்னா நானும் பெரிய டாக்டர் தான். ஓகே, இன்னொன்னு இங்க, அப்புறம் இது இங்க. இன்னும் ஒரே ஒரு ஊசி மட்டும்தான் இருக்கு. பார்க்கலாம் இதுல என்ன இருக்கு.
ஹார்ட்டை வேலை செய்ய வைக்கணும். அப்போ சரி. டப்ளு, நல்ல வேலை, உனக்கு ஒண்ணும் ஆகல. ஆமா, நீ ஏன் இப்படி இருக்க? டேய் தம்பி, நீ என்ன பண்ற? வெளியே போ, வெளியே போ. இவன் ஏன் இப்படி எல்லாம் வித்தியாசமா நடந்துக்கிறான்? என்னாச்சு? மாஸ்டர், நல்ல வேளை நீ காப்பாத்திட்டீங்க. நட்டாஷா, உள்ள போ. மாஸ்டர், நான் உள்ள போயிட்டேன். அவனுக்கு என்னாச்சுன்னு தெரியல. பத்ரம், அவன் வந்துட்டான். டேய் தடியா, உனக்கு என்னதான் ஆச்சு? அச்சச்சோ, அவன் ஏன் இப்படி நடந்துக்கிறான்? அவனுக்கு என்னாச்சு? டப்ளு எங்க போனா? பயத்தில் அப்படியே படபட நடிக்குதே. எனக்கு இப்பதான் புரியுது, மனுஷங்க உடம்பு நம்மள மாதிரி இல்ல. அப்படின்னா அப்போ நான் தான் தப்பு பண்ணிருக்கேன். எங்களுக்கெல்லாம் ஹார்ட் இந்த பக்கம்ல இருக்கும். தப்பு பண்ணிட்டோமே, நானே போய் இதை சரி பண்றேன். மாஸ்டர், அவனை பாத்தீங்கன்னா அவன் ரொம்ப மோசமா நடந்துக்கிறான். உள்ள போ நட்டாஷா, இத நான் பாத்துக்கறேன். ஷெர்லின், இங்கதான் இருக்கியா? அடேய், அவனுக்கு என்னதாண்டா ஆச்சு? அது ஒரு பெரிய கதை. அவன் என்ன பண்றான்னு அவனுக்கே தெரியல. அவனை நான் சரி பண்றேன். என் உதவி தேவைப்படுமா? ஆமா, அவனை பிடிக்கிறதுக்கு மட்டும் ஹெல்ப் வேணும். நீ அவனை எப்படியாவது பிடிச்சிரு. மத்த வேலை எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஏய் டப்ளு, என்ன பண்ற? இங்க பாரு. ஷெர்லின், இவனை புடி. டப்ளு, நீ நல்ல பையன்ல. ஒரே ஒரு ஊசி தண்டா சரியாயிடுவ. சொல்ற பேச்சு நீ கேட்க மாட்டியா? சும்மா இரு. டப்ளு, டப்ளு, எங்க இருக்கு? ஷெர்லின், என்ன மன்னிச்சிடு. நேத்து அந்த மாதிரி நான் நடந்திருக்க கூடாது. பரவாயில்ல, அது உன்னோட தப்பு இல்ல. ஷெர்லின், அது அவன் தப்பு இல்ல, என் தப்பு தான். சாரி. அக்குபஞ்சர் பண்றேன்னு நான் தான் அவனை ஏதோ பண்ணி. சரி, பரவாயில்ல, விடுங்க. அப்படின்னா உனக்கு அக்யூபஞ்சர் தெரியுமா? நான் நேத்து தான் கத்துக்கவே ஆரம்பிச்சேன். எனக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்கான். அவனுக்கு உடம்பு சரியில்லை. நீ அவனுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? சரி, ட்ரை பண்ணி பாக்குறேன். உன் ஃப்ரெண்ட் எங்க இருக்கான்? ஷெல்டன். கலாய்ச்சிட்டாங்களே.
வாங்கடா நம்ம மங்கோலியன் ஸ்டைல்ல சண்டை போடலாம். உனக்கு அவ்வளவு நல்லா சண்டை போட தெரியும்னா வா, உன்னால முடிஞ்சத என்கிட்ட காட்டு. உன்னை விட சிறந்தவனு நான் உன்கிட்ட காட்டுறேன்டா. நான் பேசுறது உனக்கு கேட்டுச்சா இல்லையா? என்ன இவ்வளவு குட்டியா இருக்கான்? போடா தம்பி, போய் ஏதாச்சும் பால் விளையாடுறான். போடா போகுதுன்னு பார்த்தா ஒண்ணு. ஷெல்டன், யாரு ஷெல்டன்? உனக்கு என்னாச்சு? கடைசியோட சண்டை போறதுக்கு ஆள் கிடைச்சிட்டாங்க. வா வா மோதி பாரு. ஏய், அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். வா போலாம். இல்ல, இங்கே இரு. அந்த காமெடி தலையன நான் என்ன கவனிச்சிட்டு வரேன். இவங்க ஏமண்டிய பத்தியா பேசுறாங்க? இல்ல இல்ல இருக்காது. நான் ஒண்ணு முன்ன மாதிரி இல்ல சிஸ்டர். என்னைய பத்தி உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஆடா ஷாக், நீ இவ்வளவு பொக்கையா இருக்க. வேஸ்ட் ஃபெலோ. ஹண்டர் வேக், லோகர் வீக், நட்டாஷாவை என்ன பண்ண? உன்னை சும்மா விட மாட்டேன். நீ சாப்பிட்டு முடிச்சிட்டு பொறுமையாவே வாடா. நான் உனக்காக இங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வாடா வாடா. ஹண்டர் வேக், நீ ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. உன்னை என்ன பண்ற பாரு. டேய் அண்ணா, லோகர் வீக், நீ என்ன கோபப்படுத்திட்ட. வாடா வாங்கலாம். லோகர் வீக். டேய் யா. எனக்கு ஈக்குவலா இங்க யாருமே இல்லாம போயிட்டீங்களா? என்னோட கனவெல்லாம் இன்னைக்கு தாண்டா நிறைவேறி இருக்கு. இன்னைக்கு தாண்டா நீங்க என்கிட்ட தோத்துருக்கீங்க. ஹேய், யாரு போட்ட வேலைப்பா இது? கதவை தர தர, கதவை திறக்க போறீங்களா இல்லையா? திறங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களா? நான் மட்டும் இப்ப உள்ள வந்தா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். ஒழுங்கா கதவை திறந்துருக்கடா. அது கேக்குதா இல்லையா? அடடா, என்னதான் ஆச்சு உங்க 2 பேருக்கும்? ஏதாவது பிரச்சனையா? ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட சொல்லுங்க. லூயி, எங்களுக்கு உன்னோட உதவி வேணும் ப்ளீஸ். ஹண்டர் விக் இன்னைக்கு ஒரு மங்கோலியன் காஸ்டியூம் போட்டிருந்தா. அத போட்டதுக்கு அப்புறம் அவன் ஸ்ட்ராங் ஆயிட்டான். மங்கோலியன் ரெஸ்லிங்க? ஆமா, அதான் இருக்கும். அப்படியா? அதோட பேருக்கு ஏத்த மாதிரியே இது மங்கோலியால நடக்கிற ஒரு வித்தியாசமான சண்டை. அப்படியா? உனக்கு எப்படி தெரியும் லூயி? அது ஒரு பெரிய கதைப்பா. சின்ன வயசுல நான் மங்கோலியன் அனிமல்ஸ் கூடலாம் சண்டை போட்டிருக்கேன். இது ஒன்றும் அவ்வளோ பெரிய ஸ்டோரிலாம் இல்லை. சேர் போட்டு ஒன்றும் உட்கார வேண்டாம். அப்படியா? பெருசா சொல்லிடுவேன். ஆனா எனக்கு அவங்க கூட சரியா சண்டை போடவே வரல. மங்கோலியாலேயே என்ன பார்த்தா எல்லாரும் சிரிப்பாங்க. ஆனா எனக்கு இன்னமும் ஒரு 2 மூவ்ஸ் ஞாபகத்துல இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். சரி சரி சொல்லித்தரேன். ஆரம்பிக்கலாங்களா? ரெஸ்லிங்குங்கிறது கும்ஃபு மாதிரி தான். எப்பவும் எல்லாரும் சண்டை போடுற மாதிரி தான். எனக்கு என்னதான் ரெஸ்லிங் தெரியாதுனாலும் எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ரொம்ப நல்லது லூயி, சொல்லி கொடு. எந்த விஷயமா இருந்தாலும் நானும் அண்ணனும் சீக்கிரமா கத்துப்போம். சரி, முதல்ல உங்க 2 பேருக்கும் ரெஸ்லிங்ல என்ன தெரியும்னு சொல்லுங்க. அதை வச்சு நான் ஸ்டார்ட் பண்றேன். அப்படியா? சரி, ஓகே. இல்ல இல்ல, இப்ப நீங்க பண்ணது ரெஸ்லிங்கே இல்ல. இது சும்மா சண்டை போடுறது. சரி, இது வேலைக்காகாது. நான் உங்களுக்கு பேசிக்ல இருந்தே ஸ்டார்ட் பண்றேன். என்னோட முதுகு. லூயி, சண்டை போடும்போது முதுகுன்னு சொல்லணுமா? அடே வரமாட்ட, எனக்கு முதுகு பிடிச்சிக்கிச்சுரா. ஹேய் டப்ளோ, லூயி இதுக்கு வேலைக்காக மாட்டான்னு நினைக்கிறேன். வலிக்குதே. மங்கோலியன் ரெஸ்லிங்லாம் அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. அதுக்கு ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும். முதல்ல அடிக்க தயாராகணும். அப்பதான் எதிரில் இருக்கவன் கொஞ்சமாவது பயப்படுவான். அப்படியே பண்ணிடலாம் லூயி.
நீ இப்போ நிஜமாவே ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்த. நீ மறுபடியும் இடுப்ப உடைச்சுப்பியோன்னு நினைச்ச. ஆமா ஆமா, உனக்கு வேற ஏதாவது டேமேஜ் ஆகுறதுக்கு முன்னாடி எங்களுக்கு சொல்லி கொடு. உங்களுக்கு சொல்லி கொடுக்கலான்னு வந்தா என்னைய கலாய்க்கிறீங்களா நீங்க? தம்பி ஓடு. ஓடாதீங்க, நில்லுங்க. எப்படியும் நீங்க இங்கதான் வந்தாகணும். இதோ நான் வந்துட்டேன். டேய் தம்பி, நல்லா சண்டை போடுறடா. சண்டை போடலாம். கண்டிப்பா. ஓங்கி அடிச்சா ஓட்டுறேன், வெயிட்டடா. அடிச்சாதானடா. ஓ பரவாயில்லையே, நல்லா சண்டை போடுறீங்க. நான் இதை சொல்லி ஆகணும், உங்களுக்கு நேச்சுரலாவே அந்த டேலண்ட் இருக்கு. சரி, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்க 2 பேருக்கும் இருக்க ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா உன் சபீனஸ் தான். பாத்தியா, குண்டா இருக்க. அப்புறம் உனக்குடா தடியா, உன் தோப்ப தான் உனக்கு பிளஸ் பாயிண்ட். நல்ல பெருசா பானை மாதிரி வச்சிருக்க. அதனால நீங்க 2 பேரும் அதை யூஸ் பண்ணியே சண்டை போடுங்க. நான் சொன்ன மாதிரி பண்ணீங்கன்னா அந்த விக்கு ஓடிடுவான். ஏய் லூயி, அந்த கல்லெல்லாம் எதுக்காக? இதெல்லாம் உங்க 2 பேருக்காக தான் நான் முக்கியமா கலெக்ட் பண்ணேன். வாங்கிக்கோ. ஓ அச்சச்சோ. யா. நான் சொன்ன விஷயத்தெல்லாம் நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. யா, ஞாபகம் வச்சுக்கிட்டு தான் இருக்க. ஆமா, இது நல்ல ஐடியா. சூப்பர், கலக்கிட்டீங்க. அடே 2 பேரும் வெளியே வரீங்களா இல்லையாடா? எப்படி இருந்தாலும் நீங்க வெளியே வருவீங்கன்னு தெரியும்டா. சரி வந்துட்டோம். இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? அப்படியாடா, வாடா சண்டை போடலாம். சண்டை தானே போட்டா போச்சு. அச்சோ, எனக்கு பயமா இருக்கு. நான் வரலப்பா, சும்மா சொன்னடே. எங்களையே கலாய்க்கிறியோ? கிண்டல் பண்ற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நீங்க யாரு எனக்கு தெரியாதாடா? டப்ளு, உன்னை சும்மா விட மாட்டேன். எப்பவும் போல அடி வாங்கிட்டு ஓடுறதுக்கு ரெடியா இருக்கியாடா? என் ஹெல்மெட் மண்டையை வச்சு அடிக்கிற பாருடா. ஹெல்மெட் மண்டையா அடிச்சுட்டானே. சரி, புரிஞ்சிடுச்சு. கமான், நீ வரியா இல்லையா? ஆழம் தெரியாம இவன் காண பண்றான். நான் ஃபைட்டர்ரா. இது என்னடா வித்தியாசமா இருக்கு? என்னடா உனக்கு இதை பிடிச்சிருக்கா? இதோ வந்துட்டேன். வேலையை ஆரம்பிக்கலாம். இது என்னோட டர்ன். இது என்னோட டர்ன். நீ தோத்துட்ட. யாருடா சொன்னது? நான் எப்போ? நீ தோத்துட்டடா. லூயி என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம்? இதோ கிடைச்சிருச்சு. பல வருஷத்துக்கு முன்னாடி இருந்த என்னுடைய மங்கோலியன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இதை கிஃப்டா கொடுத்துருந்தாங்க. நீங்க அந்த விக்க தோக்கடிச்சதுனால இதை போட்டுக்கிறதுக்கு நீங்க 2 பேரும் தகுதியானவங்களாயிட்டீங்க. பழசா இருந்தாலும் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இது எப்படிடா இருக்கு தம்பி? சின்னதா இருக்கு. நான் ஜெயிச்சிட்டேன். ஓ, நான் தான் மங்கோலியாவை சேர்ந்த வீரன். இந்த உலகத்திலேயே சிறந்த ஃபைட்டர். இதை எப்படி நான் போடுறது? நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அந்த சின்ன தொப்பியை கொடுத்தது என்னுடைய எலி நண்பன் தான். என்னது எலியா? என்ன பத்தியா நான் எவ்வளவு கெத்தா இருக்க? அது என்னுடைய கழுத ஃப்ரெண்ட் கொடுத்தது. ஆமா ஆமா, அண்ணனும் அப்படிதான். ஆமாடா தம்பி, மோதி பார்க்கலாம் வரியா?
வா மோதி பார்க்கலாம். உன்னால என்ன தோக்கடிக்க முடியாது. ஏய், ரொம்ப வேர்த்து கொட்டுது. மேக்கப் எல்லாம் கலைஞ்சிடுமே. ஹே, எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல. எங்களுக்கு காசு தேவைப்படுது. எங்களோட பெர்ஃபார்மன்ஸ்க்காக எங்களோட பழைய பொருட்கள் தான் நாங்க விற்க போறோம். அப்படியா? நான் உதவி செய்யறேன். அது எப்படி முடியும்னு நினைக்கிறீங்க? இங்க பாத்தீங்களா எவ்வளவு ஐட்டம்ஸ் இருக்குன்னு? ஷெர்லின் எங்க? அவ ஊர்லயே இல்ல. அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஹே காய்ஸ், வேலை தேடி இவன் வெளியே அலைஞ்சிட்டு இருந்தான். இவன் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான். எல்லாருக்கும் வணக்கம். ஓ, உங்களுக்கு ஆல்ரெடி இவனை தெரியுமா? சரி, நான் போய் என் வேலையை பார்க்குறேன். வேக், நல்லா ஒர்க் பண்ண. கண்டிப்பாக. நான் கிளம்புறேன். வேலையை மாத்திட்டானா என்ன? ஹண்டர் வேலையை விட்டுட்டான் போல. இவனை நம்பாதீங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இதுக்கு முன்னாடி உங்களுக்கும் எனக்கும் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அது எல்லாத்தையும் மறந்துருக்கு. அதுக்கெல்லாம் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனா இப்போ நான் ரொம்பவே மாறிட்டேன். இதுக்கப்புறமாச்சும் யார் மனசையும் கஷ்டப்படுத்தாம நான் நேர்மையா இருந்து வேலை செய்யணும்னு வந்திருக்கேன். வேணும்னா என்ன செக் பண்ணிக்கோங்க. என்கிட்ட ஒரு ஆயுதமும் இருக்காது. அதனால பழசு எல்லாத்தையும் தூக்கி போட்டுவிட்டு நாம ஃப்ரெஷ் ஆயிடுவோம். காய்ஸ், எல்லாரும் ஒரு நிமிஷம் வரீங்களா? அவன் கண்ணை எடுத்துட்டு வரலையே, இது யோசிக்க வேண்டிய விஷயம் தானே. அவன் கிட்ட கன்னு இல்லைன்னா நம்மள எதுவுமே பண்ண முடியாது. மோசமானவன் அதுக்குள்ள மாறிடுவான்னு நினைக்கிறீங்களா? சரி, அவனுக்கு ஒரு சான்ஸ் தான் நம்ம கொடுத்து பாப்போமே. ஆனா அலர்ட்டா இருந்துக்கோங்க. ஓகே? நீ இதெல்லாம் எடுத்துட்டு வருவியா? என்னால சுத்தமா முடியலையே. என்னோட உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குது. ஆனா அவங்கள பிடிக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். சரியான நேரத்துக்காக வெயிட் பண்ண வேண்டியதுதான். இவங்க தனித்தனியா போனதுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தரையா பிடிச்சிட வேண்டியதுதான்டா. எனக்கு இன்னைக்கு கன்னே தேவையில்லடா. என்கிட்ட ஒரு சூப்பரான சீக்ரெட் வெப்பனே இருக்கு. ஹீரோ மாதிரி 2 பேர் இருக்கும்போது அந்த ஹண்டர் வைக்க நினைச்சு நான் ஏன் பயப்படணும்? பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்ல. டேய் அண்ணா, உனக்கு ஒண்ணும் ஆகலல்ல? இல்ல, எனக்கு ஒண்ணும் ஆகல. ஏய் டப்ளு, நாம ரேஸ் வச்சுக்கலாமா? நான் ரெடி. சரி வாடா, நாம போட்டியை ஆரம்பிக்கலாம். ரெடி? டேய் அண்ணா, 1 2 3 சொல்லிட்டு பொறுமையா வா. நான் ஃபினிஷ் லைன்ல நிக்கிறேன். என்ன ஏமாத்துறியா? உன்னால ரேஸ் ஓட முடியாது, உனக்கு வயசாயிடுச்சு. அத நான் சொல்லணும். அப்படியே குள்ளவாண்டு சத்தம் போடக்கூடாது. முதல்ல நாம இவங்க 2 பேரையும் போட்டு தள்ளுவோம். குறி தப்ப கூடாதுடா விக்கு. எனக்கு இப்போ தலை சுத்துது. என்ன சத்தம்? நட்டாஷா, உனக்கு என்னாச்சு? நட்டாஷா, எழுந்துற. ஹண்டர் வீக். ரூட்டு கிளியர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அவங்கள தூக்கணும். கொஞ்சம் இது கஷ்டம் தான், இருந்தாலும் ஏதாச்சும் பிளான் பண்ணணுமே. என்ன பண்ணலாம்னு யோசிரா விக்கு. அது சரி, நாம என்னைக்கா யோசிச்சு பண்ணிருக்கோம். அடே தம்பி, நாம ரெஸ்ட் எடுத்துக்கலாம்டா. இன்னும் ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கு. என்னால முடியல. ஆமா, என்னாலே முடியல. என்ன யாரையும் காணோம்?
ஓ நாம ரேஸ்னு முன்னாடி வந்துட்டோம்ல, நாம இங்கேயே வெயிட் பண்ணோம்டா. அவங்க வந்ததுக்கு அப்புறம் கிளம்புவோம். ஓகே. இங்கதான் இருக்கீங்களாடா ரெண்டு பேரும்? ஏ பப்ளு டப்ளு, ரொம்பவே ஃபாஸ்டா வந்துட்டீங்களே. லோகர் வீக். ஒரு நிமிஷம் இரு. மத்தவங்க எல்லாரும் எங்க? அது சரி, நீ அவங்க கூடல வந்திருக்கணும். ஆமால, அது வந்து அவங்க ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? இல்ல. டேய் அண்ணா, நாம இப்ப கிளம்பலாமா? சரி. ஓடா டப்ளு, நம்ம போலாம். போலாம். ஆடா ஷாக், ஊசி எல்லாம் காலி ஆயிட்டு. பூமராக யூஸ் பண்ண வேண்டியதுதான்டா. ஆப்பிள். ஹண்டர் வேக். லூயி, உனக்கு என்னாச்சு? எழுந்திரு. போதும் நிறுத்துறியா? ஏன் இப்படி வலிக்கிற மாதிரி அடிக்கிற? ஹண்டர் வீக் நம்மள ஏமாத்திட்டான். ஏய்! ஹண்டர் வீக், உன்னை நான் சும்மா விட மாட்டேன். நட்டாஷா, ஹேய் நில்ல, நாங்களும் வரோம். இந்த கூடைய வச்சே உங்களை பிடிக்கிறோம்டா. இதுக்கு மேலேயும் என்னால நடிக்க முடியாது. இது வெறும் கட்டதானே. சரிடா, அடிச்சுக்கோ. அதுலயும் முக்கியமா இங்க அடிடா. கமான், சீக்கிரமா. இந்த இடம் தான், சீக்கிரமா. உன்னோட ஆசையை நிறைவேற்றி விடடா. இந்த விக்கா இல்ல கோக்கா? டப்ளோ, வேலையை ஆரம்பிக்கலாம். பத்தலடா. டேய் அண்ணா, அவன் கையில வச்சிருக்கிறது ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்ப என்னடா பண்றது? இதுக்கு முன்ன நான் இப்படி பார்த்ததே இல்ல. அடே, ரெண்டு பேரும் பேசி முடிச்சிட்டீங்களா இல்லையாடா? வாங்கடா, சட்டையை ஆரம்பிப்போம். அடடா, வேகமா ஓடுறாங்களே இவங்க. டேய் அண்ணா, உனக்கு இப்ப ஏதாவது ஐடியா இருக்கா? சொல்லு. கவலைப்படாதடா, அவனால இவ்வளவு வேகமா ஓட முடியாது. என்ன இவன் கண்ணெல்லாம் வச்சிருக்கான்? அவன் கையில இருக்குது என்னன்னே புரியலையே. என்னடா ஆச்சு? இதுக்கு மேல ஓடுறதுக்கு இடம் இல்லையா? என்ன ஆட்டம் ஆட்டீங்கடா. இப்போ உங்க கதை முடிச்சுதுடா. சரி, நம்ம வேலையை பார்ப்போமே. நான் எடுத்துக்கிட்டு வந்த மூட்டை எங்க போச்சு? உன்னை இப்ப மூட்டையாக்குறேன் பாருடா. ஹே டப்ளோ, செம காமெடிடா. நட்டாஷாவை பாத்தியா? காப்பாத்துங்க. எங்க ஓட பாக்குற? வேணாம் வேணாம், நிறுத்திக்கோ. தொண்டா கேளு. இதுக்கு மேல என்கிட்ட ஒண்ணுமில்ல, என்ன விட்டுடு. அச்சச்சோ, ஓ, என்னாச்சு? லக்கேஜ் காணோம்.
இப்ப நம்ம என்ன பண்றது? ஆ, என்ன பண்றதா? நீங்க தான் போய் அதை கண்டுபிடிக்கணும். ஓகே மேடம். எனக்கு கேண்டினா ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ கேண்டிஸ் இருக்கு. ஓ வாவ். எனக்கு ரொம்ப தூக்கம் வருது. ஓ யார் அது? மான்ஸ்டர், என்கிட்ட வராத, என்ன விட்டுடு. என்னோட கேண்டிஸ நீ சாப்பிடுறியா? ஒழுங்காத கீழே போடு, அது எல்லாமே என்னோடது. இங்க பாரு, இங்க இருக்கிற எல்லாமே என்னோடது, புரியுதா? ஐயோ, உன்னை பார்த்தா பயமா இருக்கு. என்ன கீழே விடு, என்ன விடு. வேணாம். நீதானா அது? நீதானா என்னோட கனவுல வந்தது? உன்ன என்னைக்கு நான் சும்மாவே விட மாட்டேன். நகராம நில்லு. எங்க போற? ஒழுங்கா இங்க வந்துரு. நகராம அங்கே நில்ல. நில்லு. எதுக்கு சிரிக்கிற? உன்னை பிடிச்சிட்ட. இப்போ சரி, பார்க்கலாம். என்ன ஒரு சத்தமும் கேட்கல? ஒருவேளை நசிக்கிட்டனா? எங்க எஸ்கேப் ஆயிட்டா? சிரிக்கிறத நிறுத்துறியா இல்லையா? எல்லாம் உன்னை நிஜமாவே நசிக்கிடுவேன். ஒழுங்கா இங்க வந்துரு. எங்க போனாலும் பிடிச்சிருவேன். என்னது அது? கண்ணு தெரியலையே. நில்லு. இந்த சைஸ்ல இருந்து என்னைய பேர் பத்திரியா? முடியல. எனக்கு ஏன் இப்படி தலை சுத்துது? ஒழுங்கா தள்ளி போ, இல்லனா நான் உன்ன. பிடிச்சிட்ட. என்ன சத்தம்? எப்படி எஸ்கேப் ஆனா? உன்ன இன்னைக்கு நான் உன்னை சும்மா விட மாட்டேன். எப்படி அவனை அங்க இருந்து இறக்கிறது? முதல்ல உன்னை பிடிக்கிறேன், அதுக்கப்புறம் வச்சுக்கிறேன். இந்த வாங்கிக்கோ. நான் சோர்ந்து போயிட்டேன்னு நினைக்காத. உன்னை பிடிக்காம நான் இன்னைக்கு தூங்க மாட்டேன்.
போகாத நில்லு. ஏன் சுத்துற? சுத்தாம நில்லு, எனக்கு தலை சுத்துது. எங்க போற? உன்னால தப்பிக்க முடியாது. சத்தம் கேக்குது. கண்டிப்பா அவன் இங்கதான் எங்கேயாவது இருப்பான். எங்க போய் தொலைஞ்சான்? ஓ, அங்க இருக்கான். என்ன நல்லா மாட்டிக்கிட்டியா? ஆடாம நெல்லு லூயி. நீ என்ன காரியம் பண்ண? அதுக்கு நான் காரணம் இல்ல, அவன்தான். அவனை பிடிச்சுக்கிட்டு வந்துட்டு மத்தத சொல்றேன். இதோ வந்துட்டா இரு. லூயி தள்ளி போ. எப்ப பிடிக்கிறடா? லூயி, நான் பாத்துக்கிறேன், விடு. அப்படி பண்ணாத. நான் பொறுமையை ஆனாலும் உனக்கு இவ்வளவு இருக்க கூடாது. ஆனா அவனால எவ்வளவு டேமேஜ் ஆயிருக்குன்னு பாத்தியா?
கண்டிப்பா இதுக்கு நீயும் நானும் தான் பொறுப்பாகணும். என்ன பண்றது?